சிலப்பதிகார கதையை எளிதாக தெரிந்து கொள்வோமா? மாசாத்துவான் எனும் வணிகனின் மகன் கோவலன் தன் மனைவி கண்ணகியை பிரிந்து மாதவி எனும் நடன மாதுடன் வசித்து வந்தான். ஆயினும் கண்ணகி தன் கணவன் மீது கோபம் கொள்ளாமல் அவனை நினைந்து வாழ்ந்து வந்தாள். தனது செல்வம் யாவும் தீர்ந்த பின்னும் ஒரு நாள் கோவலன் மாதவியிடம் கோபம் கொண்டு அவளை விட்டு விலகி மீண்டும் கண்ணகியிடம் வந்தான். அப்பொழுது கண்ணகி கணவனை ஆவலுடன் வரவேற்று அவனுடன் வாழ்க்கை நடத்தினாள். தாங்கள் இழந்த செல்வத்தினை மீண்டும் பெற விரும்பி வாணிபம் செய்யலாம் என கண்ணகியும் கோவலனும் மதுரையை அடைந்தனர். மதுரையில் கண்ணகியின் காற்சிலம்பை விற்று பொருள் பெற சென்ற கோவலன் அரசவையில் கள்வன் என குற்றம் சாட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டான். இச்செய்தி அறிந்த கண்ணகி நேரே அரசவை சென்று தன் கணவன் கள்வன் அல்லன் என நிரூபித்தாள். தன் குற்றத்தை உணர்ந்த அரசனும் அவனை தொடர்ந்து அவனது மனைவியும் மாண்டனர். கண்ணகி தன் கற்பின் திறனால் மதுரை மாநகரை எரித்தாள். பின் மலை மீது ஏறி அங்கே தெய்வீக தேரில் வந்த தன் கணவனுடன் சேர்ந்து வானுலக அடைந்தாள். இவள் தன் கற்பின் சிறப்பால் விளைந்த அற்புதங்களே இவை. இத்தகைய கற்பொழுக்கம் உள்ள மங்கையரும் பிரம்மச்சரிய விரதமுடைய ஆடவருமே பாரதத்தின் பண்பாட்டு சிறப்பிற்கு காரணமானவர்கள்.